ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரெண்டாம். ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்க ஒரு ஏர்பாட்ஸ் தான் இந்த போல்ட் Z40 அப்படின்ற ஏர்பாட்ஸு. இதை நாம் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை பாக்ஸை பார்க்கலாம். போல்ட்டுடைய Z40 அப்படின்ற அதோடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க, இமேஜஸ் போட்டிருக்காங்க. அதோட பேக் சைடில் சில ஃபீச்சர்ஸும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை நம்ம இப்போது ரேப்லேருந்து பிரித்து எடுத்துடலாம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்சோ இதோட காஸ்ட்டு 5000 rupees அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படின்றத வீடியோட எல்லாம் நான் சொல்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம புஷ் பண்ணுறது மூலமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணதும் இங்கே வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க, குயிக் ஸ்டார்ட் கைடும் கூடவே கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ்க்குன்னு தனியாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் டைப் சி கேபிள் இருக்குது, ப்ளஸ் 2 சைஸுக்கான ஏர் டிப்ஸும் கூடவே கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த கேஸை அதோட விராப்லேருந்து வெளியே எடுக்கலாம். அண்ட் இந்த ஏர்பாட்ஸை நம்ம ஒரு க்ளோசர் லுக் பார்க்கும்போது மேலே போல்ட் ஆடியோ அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறாங்க. கீழே ஒரு LED நோட்டிஃபிகேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் எதுவுமே கொடுக்கல, கீழே டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ண வாட்டி ஓப்பன் பண்ணுற ஸ்டைலாம் ரொம்பவே நல்லா இருக்குது, யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள 2 ஏர்பாட்ஸுமே இருக்குது. இதில் வந்து பின்னெல்லாம் கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணி அகைன் நீங்கள் அதில் கேஸில் வைக்கும்போது இது வந்து டேர்ன் ஆன் ஆகிடுது. ஏர்பட்ஸோடைய ஓவர் லுக் பார்க்கலாம். ரொம்பவே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. போல்ட் அப்படின்னு ஒரு பிராண்டிங் இருக்குது. மேலே ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான LED இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. அங்கேயே டச் சென்சாரும் பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் ரொம்பவே நல்ல ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கேஸ்லேருந்து வெளியே எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது பேரிங் மோடுக்கு போயிடுது. ஸோ அகைன் நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கீழே உங்களுக்கு போல்ட் ஆடியோ ஏர்பேஸ் அப்படின்ட்டு காட்டுது. ஸோ நம்ம கனெக்டும் பண்ணிக்கலாம். ஏரில் மாட்டினதுக்கப்புறமா இது அந்தளவு ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு சின்ன சைஸ் ஏர்பாட்ஸை நான் மாற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபிட்டிங்கே கரெக்ட் ஃபிட்டிங்கில் ஃபிட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் ஃபிட் சரியாக ஆகலை. உட்காந்த இடத்துலையே படம் பார்க்க போகிறீங்க, பாட்டு கேட்க போகிறீங்கன்னா தாராளமாக இது நல்ல ஒரு ஏர்பாட்ஸாக இருக்கும். பட் நீங்கள் ரன்னிங், ஜாக்கிங் இல்லைனா வந்து சைக்கிளிங்லாம் பண்ணுவீங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போது ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து ரொம்ப சூப்பராலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். பட் வாய்ஸ் குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வந்து ட்ரிபிள்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக கேட்குது அப்படின்னே சொல்லலாம். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒரு நல்ல பேட்டரி லைஃப் எனக்கு கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது விங்ஸ் ஏர்பட்ஸு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி விங்ஸ் ஏர்பட்ஸ் சில பிரச்சனைகளால் வந்து போயிடுச்சு ஒரு ஏர்பட்ஸ். ஸோ அதனால் இப்போதைக்கு அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சைஸை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் நல்லாவே ஹேண்டியாக இருக்குது. இது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் மாதிரி இருக்குது. இது IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ நார்மலாக வேர்வெல்லாம் வந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஏர்பட்ஸை எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் 1100 rupees கொடுத்து வாங்கினேன். ஸோ இதை விட கம்மியான ரேட்லேயும் அவைலபிள் இருக்கும். எப்போனா ஒரு டைமில் ஆஃபர் டைமில் 1000 rupees அந்த ரேஞ்சில் இருந்துக்குன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். கால் குவாலிட்டியில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது கேட்குறவங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு சின்ன இஷ்யூ அப்படி தான் சொல்லணும். மைக் குவாலிட்டி அந்தளவு ஆக்யூரேட்டாக நல்லாலாம் கொடுக்கல. அண்டு இதோடைய சில கம்பேரிசனுக்கு சில ஏர்பாட்ஸையும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய வீடியோஸ்லாம் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட நம்ம என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பால் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ரெண்டுத்தோடைய லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கேயும் உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் உங்களிடம் இந்த விடைபெறுவது ராகுல். பை பாய்.